முக்கிய செய்தி, பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது குறித்த அரசின் கொள்கை முடிவு பரிசீலனையில் இருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் பதிலளிக்கிறார். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்து உரையாற்றி வருகிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தனது உரையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது குறித்த அரசின் கொள்கை முடிவு பரிசீலனையில் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து அரசின் கொள்கை முடிவு பரிசீலனையில் இருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் பதிலளிக்கிறார். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்து வருகிறார். அந்த பதிலில் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து அமல்படுத்துவது அரசின் கொள்கை முடிவு, அது பரிசீலனையில் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் காத்திருக்கிறார். நந்தினி, சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அளித்து வரும் பதில் குறித்த விவரங்கள். வணக்கம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது குறித்த அரசின் கொள்கை முடிவு பரிசீலனையில் இருப்பதாக நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் நிதி மனிதவள மேலாண்மை எரிசக்தி துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலுரை அளித்து வந்த அவர், ஓய்வூதியதாரர்களுக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டங்கள் இருப்பதாகவும் தொடர்ச்சியாக ஓய்வூதியதாரர்களுக்கான ஓய்வூதியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். மேலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது குறித்த அரசின் கொள்கை முடிவு பரிசீலனையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு பதிலாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், அதே போன்று நிலுவையில் இருக்க தொகைகளை வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என தொடர்ச்சியாக பணியாளர்கள் கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால் அவர்களுக்கான மருத்துவ செலவுகளை அதிகரிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. அரசு ஊழியர்களை பொறுத்தவரையில் இது குறித்து பல்வேறு ஆர்ப்பாட்டங்களையும் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில்தான் தற்போது நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு புதிய ஓய்வூதியம் திட்டம் தொடர்பான அரசின் கொள்கை முடிவு என்பது பரிசீலனை இருப்பதாகவும், இது குறித்து ஒரு குழு அமைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் குழுவின் பரிந்துரைகள் தொடர்ச்சியாக பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும், இது குறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. சட்டப்பேரவையில் நிதித்துறை அமைச்சரின் பதிலுரையை வழங்கியமைக்கு நன்றி நந்தினி.